ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் வந்து இப்போது தூதுவளை துவையல் அரைக்க போகிறேன். இதில் வந்து தூதுவளையை வச்சுக்கிட்டேன். இது வந்து நல்லா மையணுன்னா புளியும் கூட வச்சுருக்கேன். இது வந்து நல்லா மையணுன்னா கூடையே கொஞ்சம் உப்பு வச்சுக்கணும். உப்பு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நல்லா மஞ்சிடும். இந்த புளி தூதுவளை எல்லாம் மஞ்சிடும். சின்ன கிணத்துல தண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே அம்மியை நல்லா கழுவிக்கணும். கழுவிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த புளியை போட்டுக்கணும். நீங்கள் வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா தான் எடுத்து வச்சேன். என் அம்மா இது நிறைய கணக்கு பழுத்து போகுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சில்லியை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ட்ரை சில்லி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் சில்லி கொடுத்துட்டாங்க சில்லியை. அதனால் வந்து மாற்றி அரைக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ எப்படி மைது பாருங்கள். எவ்வளோ முள் எல்லாமும் இருந்தாலும் அப்படியே மஞ்சி போயிடும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, எவ்வளவு இதெல்லாம் முள்ளே எதுவுமே இருக்காது. சீரணத்தன்மை உடையது. என்ன ஒன்று அப்படின்னா, 1-2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை ரொம்ப பயப்படுறீங்கன்னு சொன்னால் 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். புளியாங்கொட்டை ரொம்ப வராது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தான் வரும். மா 2 பீஸாக கட் பண்ணி 2 பீஸ் 2 உப்பு வச்சுட்டேன். ஆல்ரெடி புளி வச்சுட்டேன். இப்போது மிளகா மஞ்சிச்சு, இதுவும் தழையும் மஞ்சிச்சு, தூதுவளை தழையும். இது வந்து ரொம்ப குழப்பாக இருக்கும், களிப்பாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இழுக்கும் மையத்துக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தும் இஞ்சியும் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் மையறதுக்கு இதுவும் கரெக்டாக வர்றதுக்கு சரியாக இருக்கும். என்னன்னா இந்த சைட்லலாம் பிசுறு இல்லாமல் எடுத்து வச்சு அரைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டேன். வந்து இதை நல்லா சுத்தமாக எடுத்து எல்லாத்தையும் சென்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் 1-2 முள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு திருப்பவும் அது மையம். அப்போ அதை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சென்டரில் வச்சுக்கிட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து இந்த ரியல் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும். தேங்காய் வச்சிங்கன்னா இந்த புளிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த கொத்தமல்லி தழை துவையல், இந்த மாதிரி நாட்டு துவையல்களுக்கு நாங்கள் வந்து தேங்காய் வந்து வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ வந்து உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அதை வந்து வச்சுட்டேன். ரொம்ப சளிக்கு நல்லது. இந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். திருவாச்சி துவையல் மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி திருவாச்சி துவையல் அரைப்பேன், பிரண்டை துவையல் அரைப்பேன். இந்த உளுந்து வந்து கொஞ்சம் அரை இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் களிப்பாக அரைக்கக்கூடாது. அதுதான் லாஸ்ட்டாக உளுந்து வைக்கிறோம். கடைசியாக ஒரு இழுப்பு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி இப்படி இழுத்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப இந்த கீழெல்லாம் சிந்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்தமாரி வர்ற துவையலை வந்து லாஸ்ட்டாக வர்ற துவையலை வந்து இப்படி வந்து நீங்கள் எடுத்து, ஏன்னா இதெல்லாம் வந்து மஞ்சிருக்கும் மேக்ஸிமம். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டு ஒரு தட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த பக்கம் இருக்கிறது தான் பொதுவாக மையாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த பின்னாடி கடைசியில் இருக்கிறதும். இந்த மாதிரி கல்லை தூக்கி வச்சு அரைச்சோம்னா சுத்தமாக ரவை 1 2 டிப்பி இருந்தால் கூட மஞ்சுடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் தூதுவளை துவையல். இப்போ இதே நீங்கள் தாளித்து கூட செய்யலாம். திரும்பியும் கடுகு போட்டு தாளித்து பெருங்காயமாக போட்டு தாளிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம், வாசமாக இருக்கும். அப்படி நீங்கள் தாளிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ இந்த அம்மியை சும்மா ஒரு சட்னி காலினுடைய அளவு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் தூதுவளை துவையல். இதான் வந்து தூதுவளை துவையல். இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் ரைஸ். ஓகேங்களா? நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். தூதுவளை துவையலை ட்ரை பண்ணுங்கள்.